ஸ்குவிட் கேமில் ஃப்ரண்ட்மேனோட பிஎல் எடிட்ஸை வந்து பார்க்கும்போது தான் இந்த மூவியை வந்து நான் பார்த்தேன். இது ஆக்சுவலாக பிஎல் மூவி வந்து கிடையாது, பட் அந்த ஃபீல் வந்து இதில் வந்து இருக்கும். இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஹீரோ வந்து ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்கான். அப்போ வந்து நல்லா வந்து மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த கொடைக்குள்ளே வந்து வரா. அவள் தான் வந்து இந்த படத்தோட ஹீரோயின். நான் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும், என் கூட வந்து வர முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்குறா. ஹீரோவும் தன்னோட கொடையை வந்து அந்த பொண்ணோட வந்து ஷேர் பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கான். எதுவுமே பேசாமல் ரெண்டு பேரும் வந்து நடந்து வந்து போகிறாங்க. ஹீரோ வந்து அவனோட ஸ்கூல் முடிச்சுட்டு லீவில் வந்து இருக்கான். நெக்ஸ்ட் இயர் வந்து காலேஜ் போகிறான். அந்த டீனேஜ் வயசுக்கான ஷைனஸ் வந்து அவனுக்கு வந்து இருக்குது. அங்கே வந்து பஸ் வந்து வந்துடுது. அந்த பொண்ணு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனால் ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணை வந்து திரும்ப வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து வருது. அதனால் அடுத்து ஒரு வாரமாக அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்து வெயிட் பண்ணி பார்க்குறான். பட் வந்து ஹீரோயினை வந்து பார்க்க முடியல. ஹீரோ வந்து காலேஜில் வந்து சேர்ந்துடுறான். அதே யூனிவர்சிட்டியில் தான் அந்த பொண்ணு வந்து படிக்கிறா. ஹீரோ வந்து கொரியன் லாங்குவேஜ் மேஜர் வந்து படிச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து ஆர்ட் கிளாஸில் வந்து படிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்து தன்னோட கிளாஸில் வந்து இருக்காம அந்த ஆர்ட் கிளாஸ்லேயே தான் வந்து இருக்கான். அந்த ஆர்ட் கிளாஸ் டீச்சர் வந்து முகங்களை வந்து எப்படி வந்து வரைகிறது அப்படின்னு வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் அந்த கிளாஸில் ஒரு பையன் இருக்கிறத பார்த்த உடனே அவர் வந்து நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. நான் சும்மா வந்து பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். படிக்க வரல, பார்க்க வந்திருக்க, சரி பரவாயில்ல, உன்னோட முகம் வந்து நல்லா சிமெட்ரிக்கலாக இருக்குது. அந்த ஆர்ட் டீச்சர் வந்து சொல்கிறாரு, இந்த பையனோட முகத்தை வந்து யார் வந்து தத்ரூபமாக வரைகிறீங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸில் வந்து இதை தான் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்படி ஹீரோயினோட அட்டென்ஷனுக்காக அந்த கிளாஸ்லேயே வந்து அதிக நேரம் வந்து ஹீரோ வந்து செலவழிச்சிட்ருக்கான். ஒரு நாள் தைரியமாக வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வந்து போகிறான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து கனமான ஒரு பொருளை வந்து தூக்கிட்டு வந்து போகிறா. ஆனால் வந்து அவனுக்கு வந்து என்ன பேசுறது அப்படின்னு வந்து தெரியல. அதனால் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்படி கனமான பொருளை தூக்கும்போது உங்களோட சுண்டு விரல நேராக வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தூக்கலாம். அப்போ தான் வந்து ஹீரோயினோட காலை வந்து கவனிக்கிறான். அவளோட ஷூலேஸ் வந்து அவுந்திருக்கு. அதை வந்து கட்டி விடுறான். என்னோட பேர் வந்து இன்போ அப்படின்னு வந்து சொல்கிறான். உங்கள் பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறான். என்னோட பேர் டேஹி அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்கிறான். ஆக்சுவலாக ஹீரோ சொன்னதை வந்து அவள் வந்து ஃபாலோ பண்ணுறா. எந்த பொருளை வந்து தூக்கும் போதும் அவள் வந்து சுண்டு விரலை வந்து நேராக வந்து வைக்கிறான். இப்போ ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து தனக்காக வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணி தன்னை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறது வந்து அவளுக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லை, தடவை ஹீரோவை வந்து கொடையில் வந்து பார்க்கும்போது அப்பயே வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடும். தன்னோட ஃப்ரெண்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தவ அவனை பார்த்த உடனே அவன் கிட்ட வந்து போயிருப்பா. கடற்கரை மணலில் வந்து ஓவியங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கடல்ல இருந்து வந்து தண்ணி வந்து எடுத்துட்டு வந்து ஹீரோயினுக்கு வந்து கொடுக்குறான். மாலை வேளையில் கடற்கரை பக்கத்தில் வந்து காத்தடிச்சிட்டு இருக்கு ஜில்லுன்னு. ஹீரோ வந்து தயங்கி அவள் பின்னாடி வந்து வந்துட்டுருக்கான். இந்த தடவை ஹீரோயின் வந்து தைரியமாக வந்து அவன் கிட்ட வந்து பேசுகிறான். நீ சொன்ன மாதிரி இப்போல்லாம் வந்து நான் பொருள்களை வந்து தூக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட சுண்டு விரலை வந்து நேராக வந்து வச்சிடுறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணோம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்குறா. அதை வந்து என்னால் வந்து மறக்க முடியுமா? நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது என்னோட கொடைக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கேட்குறா. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோயின் வந்து அவனுக்கு வந்து கற்றுத்தரா. இப்படி தான் வந்து கப்பிள்ஸ் வந்து டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். ஹீரோ வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறான். அவளுக்கும் வந்து தன்னை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு. அவளோட கையை வந்து முதல் முறையாக வந்து அவன் வந்து பிடிக்கிறான். ரொம்ப ஜில்லுன்னு வந்து அவளோட உடம்பு வந்து இருக்குது. கை வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னோட கை தான் வந்து ஜில்லுன்னு இருக்குது, ஆனால் என்னோட மனசு வந்து ரொம்ப வார்மாக இருக்கும். இது ஹீரோவோட ரொம்ப ஹாப்பியான மெமரி. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டேட் பண்ணும்போது ஒரு மலையோட உச்சிக்கு வந்து போகிறாங்க. இந்த மலையோட உச்சியிலேருந்து நான் கீழே குதிச்சேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கேட்குறா. என்னவாகுமா, செத்து போயிடுவ, வந்து ஓரத்தில் வந்து நிற்காத அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். சாகிறதுங்கிறது வந்து முடிவு கிடையாது, நம்ம வந்து திரும்பவும் வந்து பிறப்போம் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா. வெளிநாடுகளெல்லாம் வந்து ஜம்ப் பண்ணுவாங்கல்ல கயிறை கட்டிக்கிட்டு, அதே மாதிரி எனக்கு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுது. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்கிறா. ஆனால் அது வந்து ஹீரோக்கு வந்து புரியல. எந்த ஒரு முடிவும் இன்னொரு ஆரம்பத்துக்கு தொடக்கம் அப்படின்னு வந்து அவள் வந்து சொல்கிறா. ஹீரோயின் வந்து ஒரு லைட்டரை வந்து காமிக்கிறா. என்னோட உண்மையான காதலனை நான் சந்திக்கும் பொழுது அவனுக்கு நான் இந்த லைட்டரை வந்து பரிசாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சேன். இது சாதாரண லைட்டர் கிடையாது அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா. ஹீரோ வந்து அந்த லைட்டரை வந்து வாங்கி பார்க்குறான். அதில் டேஹி வந்து தன்னையே வந்து வரைஞ்சிருக்கா. ஒரு நல்ல சூழ்நிலையில் நான் இதை வந்து உனக்கு வந்து பரிசாக தருவேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறா. வழக்கமாக காதலர்களுக்கு இடையில் வந்து சண்டை வர மாதிரி அவங்களுக்குள்ளேயும் வந்து சண்டை வருது.
ஹீரோயின் வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக வந்து ஹீரோவை வந்து பேசிடுறா. ஹீரோ வந்து அவளை அந்த இடத்துலயே வந்து விட்டுட்டு வந்து போயிடுறான். இந்த மலையில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து திரும்ப வர்றதுக்காக வந்து காத்துட்டு இருந்திருப்பா. அதே மாதிரி ஹீரோவும் அவள் வந்து தனக்காக வந்து காத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வந்து போனவன் திரும்ப வந்து அவளை வந்து தேடி வந்து வரான். இந்த சண்டைனால தான் அவங்களோட காதல் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அவன் வந்து என்னை வந்து விட்டுட்டு வந்து போயிட மாட்டா அப்படின்னு வந்து ஹீரோக்கு வந்து நம்பிக்கையும், அவன் என்ன பிரச்சனை வந்தாலும் திரும்பி வந்து என்கிட்ட வந்துடுவான் அப்படின்னு ஹீரோயினும் வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் இன்டிமெசிலையும் வந்து இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்கிறான், அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் அப்பையும் வந்து நான் உன்னையே வந்து காதலிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். நம்ம எங்கேயும் வந்து பிறந்திருப்போம், நம்ம 2 பேரும் சந்திப்போமான்னு கூட வந்து தெரியாது, எப்படி வந்து நீ வந்து என்னை உறுதியாக வந்து காதலிப்ப அப்படின்னு வந்து சொல்கிற அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கேட்குறா. எனக்கு தெரியல, ஆனால் காதல் அப்படிங்கிற ஒன்று வந்து எனக்கு வந்தது அப்படின்னா அது உன் மேலே மட்டும்தான் வரும் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். கொரியாவில் வந்து மிலிட்ரி சர்வீஸ் அப்படிங்கிறது கட்டாயம். அதனால் வந்து ஹீரோ வந்து அவனோட மிலிட்ரி சர்வீஸ்க்காக வந்து போக போகிறான். அதே வந்து 1983 வந்து நடந்துட்டுருக்கு. அவன் மிலிட்ரி சர்வீஸ்க்கு வந்து போயிட்டான் அப்படின்னா அவன் வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து போயிடுவான். ஸோ வந்து அவங்களால வந்து ரெகுலராக வந்து மீட் பண்ண முடியாது. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஹீரோ வந்து காத்துட்ருக்கான். பட் வந்து ஹீரோயின் வந்து அவனை மீட் பண்ணுறதுக்காக வரேன் அப்படின்னு வந்து சொன்னவன் வந்து வரல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து நமக்கு காமிக்காம 17 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. 2000 ஆண்டில் வந்து காமிக்கிறாங்க. 3 பேர் வந்து ஜாலியாக வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்கல்ல. இதில் சென்டரில் வரவன் தான் வந்து செகண்ட் ஹீரோ. அவனோட ஹை ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்கான். அவனோட டீச்சர் தான் வந்து நம்ம ஹீரோ. கொரியன் லிட்ரேச்சரில் வந்து ஒரு போயம் வந்து ஹீரோ வந்து நடத்திட்டுருக்கான். அதில் வந்து காதல் பற்றி வந்து வருது. அப்போ உடனே பசங்க எல்லாமே வந்து சொல்கிறாங்க, சார் உங்களோட லவ் ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிளாஸை வந்து பசங்கள்லாம் வந்து டைவெர்ட் பண்ண பார்க்குறாங்க. பட் ஹீரோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் பற்றி எனக்கு வந்து பெருசாக வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறான். செகண்ட் ஹீரோ வந்து அவன் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து சைட் அடிச்சிட்ருப்பான். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். அதே மாதிரி வந்து அவனோட கிளாஸ் பொண்ணுங்க கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் தான் வந்து செகண்ட் ஹீரோ. ஹீரோ வந்து ஒவ்வொரு நாள் வந்து லெசன் எடுத்துட்டு அவன் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ சொல்கிற பதில் மட்டும் அவனுக்கு வந்து அவனோட ஃபர்ஸ்ட் லவ் டேஹியை வந்து ஞாபகப்படுத்துது. செகண்ட் ஹீரோவை வந்து பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஹீரோக்கு வந்து அவனோட முதல் காதல் வந்து ஞாபகம் வருது. மறந்து போன அவனோட கடந்த கால நினைவுகள் எல்லாமே வந்து திரும்ப வந்து கண் முன்னாடி வந்து வருது. செகண்ட் ஹீரோ வந்து பார்க்கும்போது ஹீரோ வந்து அவனோட கிளாஸ்க்கு வந்து வந்துட்டான். பட் வந்து பிடி பீரியட் முடிஞ்சு அந்த பசங்க எல்லாம் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ செகண்ட் ஹீரோ டெஸ்கில் வந்து ஒரு டைரி வந்து இருக்கு. அதை எடுத்து வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோ வந்து ரொம்ப அழகா வந்து டிராயிங் வந்து பண்றான். அவனோட ஃபர்ஸ்ட் லவ் டேஹி வந்து எப்படி வந்து அழகா வந்து டிரா பண்றது, அவளுக்கு வந்து எப்படி ஆர்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி வந்து செகண்ட் ஹீரோக்கு வந்து இருக்கு. திரும்பவும் அவனுக்கு அந்த பழைய நினைவுகள் வந்து வருது. செகண்ட் ஹீரோக்கு வந்து ஹீரோ வந்து ரொம்ப பிடிச்ச வந்து டீச்சர். ஸ்கூல் விட்டு வந்து வெளியில் வந்து நடந்து வரும்போது அவன் வந்து சொல்கிறான், சார் உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறான். ஏன் கேட்குற அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான், நெக்ஸ்ட் டைம் நான் வந்து உங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு வந்து சிரிச்சுட்டே வந்து செகண்ட் ஹீரோ வந்து சொல்கிறான். ஸ்போர்ட்ஸ் டே வந்து வரப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேருமே வந்து போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க, விளையாட்டு போட்டிகளில். ஸ்குவிட் கேமில் வர மாதிரியே இதுலேயுமே வந்து 2 பேர்த்தோட காலை வந்து கட்டிட்டு யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் வந்து இருக்குது. ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் ஒன்றா வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறாங்க. ஹீரோவோட சூலேஸ் வந்து அவந்திருக்கும். அப்போ வந்து செகண்ட் ஹீரோ வந்து அவனோட டீச்சருக்கு வந்து அந்த சூலேஸை வந்து கட்டி விடுறான். ஹீரோக்கு வந்து டேஹியை வந்து பார்க்கும்போது எப்படி அவனோட ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆச்சோ, எப்படி வந்து அவன் ஷையாக வந்து ஃபீல் பண்ணானோ அதே மாதிரி வந்து இந்த 17 வயசு பையனை பார்க்கும்போது அவனுக்கு வந்து அதே ஃபீலிங்ஸ் வந்து வருது. எந்த சலனமும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த டீச்சர் மேலே வந்து கை போடுறான். ஆனால் ஹீரோ வந்து அவனை வந்து டச் பண்ணுறதுக்கே வந்து தயங்குறான். இந்த கேமில் இவங்களோட டீம் வந்து வின் பண்ணிடுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கு இன்னும் டேஸ் வந்து இருக்குது. பட் வந்து ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறதுக்காகவே ஏன் இன்னும் சப்மிட் பண்ணல, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து கேட்குறான். செகண்ட் ஹீரோவும் நான் வந்து மண்டே வந்து சப்மிட் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு வந்து சொல்கிறான். செகண்ட் ஹீரோ வந்து அவன் வந்து சைட் அடிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணோட டிராயிங் வந்து வரைஞ்சிருப்பான். அந்த பொண்ணும் செகண்ட் ஹீரோவும் வந்து செல்லமாக வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து அவனோட கையை வந்து அந்த பொண்ணு வந்து தொடும்போது என்ன உன் கை இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறா. இதுக்கு செகண்ட் ஹீரோ வந்து சொல்கிறான், என்னோட கை தான் வந்து ஜில்லுன்னு இருக்கும், என் மனசு வந்து ரொம்ப வார்மாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். இதெல்லாம் வந்து ரூமுக்கு வெளியில் நின்று ஹீரோ வந்து பார்த்துட்ருப்பான். டேஹி சொன்ன அதே டைலாக்கை தான் அந்த செகண்ட் ஹீரோவும் வந்து சொல்லியிருப்பான். ஹீரோக்கு வந்து ஆக்சுவலாக வேறு ஒரு பொண்ணோட வந்து கல்யாணம் நடந்திருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து 3 வயசில் வந்து இருப்பாள். ஹீரோ வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்குறான், நான் தானே இந்த குழந்தைக்கு அப்பா, நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு வந்து கேட்குறான். அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மேலே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் வந்து அவனுக்கு அதிகமாக இருக்குது. அவர் ஸ்ட்ரெயிட் மேன் தானே அப்படிங்கிற கேள்வியை வந்து அவனுக்குள்ளேயே வந்து அவன் வந்து கேட்டுக்கிறான். அவனோட ஒய்ஃப் கூட அவனால் இன்டிமேசியில் வந்து இருக்க முடியல. ஏன்னா வந்து அவனுக்கு அது சீட்டிங் மாதிரி வந்து தெரியுது. அவனோட மைண்டில் செகண்ட் ஹீரோ மேலே தான் அந்த அட்ராக்ஷன் வந்து இருக்குது.
இருக்குது. டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறான். அவங்களும் பிளட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் மேன் தான், இது வந்து ஒரு கியூரியாசிட்டி தான், இதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹீரோக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுக்கறதுக்காக டேஹி வந்து ஒரு லைட்டர் வந்து வச்சிருப்பா இல்லையா. செகண்ட் ஹீரோ வந்து ஷாப்பிங்காக போனவன் அந்த லைட்டரை வந்து பார்க்குறான். செகண்ட் ஹீரோக்கு வந்து அந்த லைட்டரை வந்து பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீலிங் வந்து இருக்குது. ஏற்கனவே அந்த லைட்டரை வந்து பார்த்த மாதிரி ரோட்டு கடையிலேருந்து அந்த லைட்டரை வந்து அவன் வந்து விலை கொடுத்து வந்து வாங்குறான். அந்த லைட்டரில் வந்து டேஹி வந்து அவளோட கையாலேயே அவளை வந்து வரைஞ்சிருப்பா இல்லையா. அதை பார்த்து செகண்ட் ஹீரோ வந்து டேஹியை வந்து வரைகிறான். கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த பிக்சரை வந்து பார்த்துடுறான். அந்த லைட்டர் வந்து இவன் கையில் இருக்கிறதையும் வந்து பார்த்துடுறான். இது எப்படி உன்னோட கைக்கு வந்தது, இது டேஹியோடது, நீ யாரு, நீ தான் வந்து டேஹி அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப அந்த கிளாஸ்லேயே வந்து ரொம்ப கத்தி வந்து பேசிடுறான். அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இவங்க 2 பேர்த்தையுமே வந்து பார்க்குறாங்க. கிளாஸில் நடந்த இந்த சம்பவத்தினால ஹீரோ வந்து ஒரு கே அப்படிங்கிற மாதிரி வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேசிக்கிறாங்க. இதை கேட்ட செகண்ட் ஹீரோ வந்து தனக்கு பிடிச்ச டீச்சரை வந்து எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை வந்து அடிச்சிடுறான். ஹீரோ கிட்ட வந்து செகண்ட் ஹீரோ வந்து கேட்குறான், நீங்கள் ஏன் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியல என்னை சுற்றி நடக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறான். நீ டேஹி தான், என்னால் வந்து உன்னை உணர முடியுது, ஆனால் ஏன் உனக்கு வந்து புரிய மாட்டேங்குது, நீ என்னோட டேஹி, என்னோட முதல் காதல், என்னால் உன்னை உணர முடியுது, அதை ஏன் உன்னால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கேட்குறான். ஹீரோ வந்து அவனோட வேலையை வந்து விட்டுட்டு வந்துடுறான். அவனோட ஒய்ஃபுக்கும் வந்து அங்கே நடந்த சம்பவம்லாம் வந்து தெரிஞ்சிடுது. அதை பற்றி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேட்கும்போது ஹீரோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஒரே ஒரு நபரை தான் வந்து காதலிச்சேன், அது டேஹி மட்டும்தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு வந்து ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோ வந்து ரிசைன் பண்ணி போனதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக வந்து ஆயிடுறான். அந்த லைட்டரையே வந்து அவன் வந்து பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஏதோ வந்து ஸ்பார்க் ஆன மாதிரி வந்து ஞாபகத்துக்கு வந்து வருது, அவனோட முன்ஜென்ம ஞாபகங்கள். எனக்கு ஹீரோ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஹீரோயினுக்காக வந்து காத்துட்டு இருக்கும்போது அவள் வந்து ரோட்டில் வந்து நடந்து வந்துட்டு இருப்பா. அப்போ வந்து ஒரு ட்ரக் வந்து அவளை வந்து இடிச்சிடும். அவள் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து இறந்துடுறா. அன்னைக்கு தான் ஆசையோட அந்த லைட்டரை வந்து ஹீரோக்கு வந்து கிஃப்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து டேஹி வந்து நினச்சிருப்பா. அவளோட ஆசை, அவளோட காதல், அவளோட கனவு எல்லாமே அவகிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கும். 17 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ரயில்வே ஸ்டேஷனில் டேஹிக்காக வந்து ஹீரோ வந்து காத்துட்டு இருந்தானோ அதே ரயில்வே ஸ்டேஷனில் ஹீரோ வந்து உட்காந்துருக்கான். செகண்ட் ஹீரோக்கு அவனோட முன்ஜென்ம ஞாபகங்கள் எல்லாமே வந்துருச்சு. அவன் வந்து ஹீரோவை தேடி வந்து வரான். ஸோ டேஹியோட ரீஇன்கார்னேஷன் தான் வந்து செகண்ட் ஹீரோ. 17 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்ச 2 பேரும் திரும்பவும் வந்து சேர்ந்துடுறாங்க. 2 பேரும் பஞ்சி ஜம்பிங், மலையிலேருந்து வந்து ஜம்ப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. 2 பேரும் கையை வந்து கொடுத்துக்கிறாங்க. சந்தோஷமாக ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறாங்க. மலை உச்சியிலேருந்து கீழே வந்து குதிச்சிடுறாங்க. டேஹியோட ஆசை இல்லையா அந்த கயிறை கட்டிட்டு வந்து மலையிலேருந்து குதிக்கிறது. ஆனால் அவங்க வந்து கயிறை கட்டிட்டு குதிக்கலை, அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பக்கத்தில் வந்து மக்களோட கூச்சல் வந்து கேட்குது. அப்போ வந்து ஒரு லைன் வந்து வருது, எந்த முடிவும் இன்னொரு ஆரம்பத்துக்கான தொடக்கம். இந்த தடவை நான் பொண்ணாக பிறந்துடுவேன்ல அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து கேட்குற மாதிரியும், நானும் பொண்ணாக பிறந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து ஹீரோ கேட்குற மாதிரியும், அப்படின்னா இன்னும் அடுத்த ஜென்மத்துக்காக காத்துட்ருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரியும் முடிச்சிருக்காங்க. 2 பேத்துக்கும் உண்மைதான் வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா, சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்கலாம். இந்த இடத்துல தான் இந்த படமே வந்து வியர்டா வந்து தெரியுது. டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து லவ் பண்றது, அதுவும் வந்து ஒரு அடல்ட் 17 வயசு பையனை வந்து லவ் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஃபிடோஃபைல் மாதிரி வந்து இருக்கும். ஹீரோட ஒய்ஃப் வந்து பாவம் இல்லையா, இவனுக்கு வந்து டேஹியை தான் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா எதுக்கு வந்து கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணணும். அவனோட குழந்தை வந்து அப்பா இல்லாம வந்து தவிக்கும். எனிவேஸ் எனக்கு வந்து ஹீரோவோட அந்த ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி வந்து கேப்சர் பண்ண விதம் வந்து நல்லா இருந்தது. அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து வாழ்ற மாதிரி வந்து காமிக்காததுக்கு காரணம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். எனிவேஸ் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இந்த படம் வந்து காமிச்சனால எனக்கு இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்கல. பட் காதல் வந்து அழகா வந்து காமிச்சிருந்தாங்க.